ஹலோ விவோஸ், வெல்கம் பேக் டு விவா இங்கிலீஷ். இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுக்குற ஆதரவுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. 7 லெசன் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். திஸ் இஸ் லெசன் 4. டே 3 வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஒருவேளை நீங்கள் அந்த சீரீஸ் பார்க்காம இருந்தீங்கன்னா டே 1, டே 2, டே 3 இதை பார்த்துட்டு நீங்கள் டே 4க்கு வர்றது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் ஆக்டிவ் அண்ட் பேசிவ் வாய்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். என்னோட சேனல் இருக்கிற 350+ வீடியோஸ் இப்போ PDF, MP3, MP4 ஃபார்மேட்டில் அவைலபிளாக இருக்குது. இன்ட்ரெஸ்டட் ஒன்ஸ் அட் எ லோ ப்ரைஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கும் சரி, ரிட்டன் இங்கிலீஷ்க்கும் சரி, நம்முடைய டெவலப்மெண்ட்டுக்கு ஆக்டிவ் அண்ட் பேசிவ் வாய்ஸ் ரொம்பவே முக்கியமான ஒன்று. ஸோ இந்த வீடியோவில் ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ் கிளியராக நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பேசிவ் வாய்ஸ் எடுத்துக்கலாம். பேசிவ் வாய்ஸ் எதுக்காக பயன்படுத்தணும்? ஒரு செயலை யார் செஞ்சாங்கன்னு சொல்லாமல் செயலை மட்டும் சொல்லணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா பேசிவ் வாய்ஸ் பயன்படுத்தி தான் நீங்கள் சொல்ல முடியும். ஓகே, இப்போ பாருங்கள், யார் செஞ்சாங்கன்னு சொல்லாமல் செயலை மட்டும் சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஒரு மெயில் அனுப்பியிருக்காங்க. யாருன்னு தெரியாது, இல்லைன்னா யாருன்னு நீங்கள் சொல்ல விரும்பலை. ஸோ அந்த சென்டென்ஸில் யாருங்கிறத பற்றி நம்ம பேசவே இல்லை, ஒரு மெயில் அனுப்பியிருக்காங்கன்னு மட்டும் சொல்கிறோம். இது எப்படி நம்ம பேசிவ் வாய்ஸில் இங்கிலீஷில் சொல்கிறது? A mail has been sent. இந்த இங்கிலீஷ் சென்டென்ஸில் யாருங்கிறத பற்றி நம்ம சொல்கிறோமா? இல்லை. A mail has been sent. ஒரு மெயில் அனுப்பப்பட்டிருக்கு, அனுப்பியிருக்கிறாங்க. இப்படி நீங்கள் சொல்கிறதுக்கு பேசிவ் வாய்ஸில் தான் சொல்ல முடியும். ஓகே, இப்போ இந்த சென்டென்ஸ் எந்த டென்ஸில் இருக்குது? A mail has been sent. ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் இருக்குது, பட் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் பேசிவில் இருக்குது. அப்படின்னா ஒவ்வொரு டென்ஸுமே பேசிவில் வரும்போது அதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க. ஓகே, இப்போ இந்த சென்டென்ஸை எடுத்துக்கலாம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் பேசிவில் இருக்கும்போது என்ன சேஞ்ச் வருது ஸ்ட்ரக்சரில்? டே 1 நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் ஹேஸ், ஹேவ், verb 3 வரும்ன்றதை கிளியராக பார்த்தோம். பட் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் பேசிவில் எந்த ஒரு வார்த்தை சேர்ந்து வருது? ஹேஸ் பீன், ஹேவ் பீன். அந்த பீன்கிற வார்த்தை சேர்ந்து வருது. அதுக்கப்புறம் நம்ம பயன்படுத்துகிற verb எல்லா சந்தர்ப்பத்திலையுமே verb 3 ஆகத்தான் இருக்கும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பேசிவ் வாய்ஸில் verb 3 மட்டுமே பயன்படுத்தப்படும். அதனால் அது கொஞ்சம் சிம்பிள் நமக்கு. இப்போ ஒவ்வொரு சென்டென்ஸாக, ஒவ்வொரு டென்ஸாக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒவ்வொரு டென்ஸுக்குமே ஸ்ட்ரக்சரும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் நம்ம சிம்பிள் ப்ரெசண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணலாம். சிம்பிள் ப்ரெசண்ட் பேசிவ். வழக்கமாக நடக்கிற ஒரு செயலை சொல்கிறதுக்காக பயன்படுத்திக்கலாம். ஸ்ட்ரக்சர் என்னென்னா, சப்ஜெக்ட் வரணும். சப்ஜெக்டை பொறுத்து ஆம், இஸ், ஆர், இது 3 தான் வரும். இதில் 3ல் ஏதாவது ஒன்று வரும். நான் ஏற்கனவே சொன்னது போல் வேர்பில் verb 3 மட்டும்தான் வரும். எல்லா பேசிவ் டென்ஸுக்குமே verb 3 தான் வரும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். வீடு கட்டப்படுது. The house is built. ஸ்ட்ரக்சர் பார்த்துக்கோங்க. சப்ஜெக்ட் the house வந்திருக்கு. am, is, are, இது 3ல் ஒன்று வரும்னு சொல்லியிருந்தேன். is பயன்படுத்தியிருக்கோம். verb 3 built. இதை பேச்சு தமிழ் எப்படி சொல்லுவோன்னா, வீடு கட்டுறாங்க. வீடு கட்டுறாங்கன்னு சொல்லும்போது நீங்கள் யாருன்னு சொல்கிறீங்களா? இல்லை. வீடு கட்டப்படுது அப்படின்னு சொல்லும்போதும் யாருன்னு நம்ம சொல்லலை. அதனால தான் நம்ம பேசிவ் வாய்ஸ் பயன்படுத்த வேண்டி வருது. The house is built. இப்போ ரெண்டாவது டென்ஸ் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் பேசிவ். தொடர்ந்து நடந்துட்டுருக்கிற ஒரு செயல் இப்போது. இதுக்கு ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா am, is, are, அதில் சேஞ்ச் வராது. பட் பக்கத்தில் பீயிங்ன்ற ஒரு வார்த்தை சேர்ந்துடும்.
அதுக்கப்புறம் verb 3 நீங்கள் போட்டுக்கணும். வீடு கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. The house is being built. இந்த being சேரும்போது உங்களுக்கு present continuous is being present continuous உங்களுக்கு கிடைச்சிருது. இதை பேச்சு தமிழ் எப்படி சொல்லுவோம்? வீடு கட்டிட்டு இருக்காங்க. வீடு கட்டிட்டு இருக்காங்க யாருன்னு நம்ம சொல்லலை, present continuousல சொல்கிறோம். So the house is being built. இப்போ present perfectல போயிடலாம். present perfect passive. முடிஞ்ச ஒரு செயல் ஆனால் அதோடைய விளைவு இப்போதும் இருக்கும். அதுதான் present perfect நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். அதில் passiveக்கு என்ன ஸ்ட்ரக்சர்? subject has இல்லைனா have வரும், பக்கத்தில் been வரும். இதாங்க சேஞ்ச். பீன்க்கு அப்புறம் verb 3 தான். வீடு கட்டப்பட்டிருக்கிறது. The house has been built. இதை பேச்சு தமிழில் வீடு கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். யாருன்னு சொல்லலை. யாருன்னு நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆக்டிவ் வாய்ஸ்க்கு போயிடணும். ஸோ இதே வீடியோவில் ஆக்டிவ் வாய்ஸும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ 3 டென்ஸ் ப்ரெசண்ட்டில் முடிச்சிட்டோம். பாஸ்ட்டுக்கு போயிடலாம். அந்த 3 டென்ஸில் நீங்கள் பார்த்தா போதுமானது. இப்போ ஃபர்ஸ்ட் சிம்பிள் பாஸ்ட் பாசிவ், நடந்து முடிந்த செயல், பட் பாசிவில் சொல்ல போகிறோம். சப்ஜெக்ட் வாஸ் இல்லைனா வேர், பக்கத்தில் verb 3. வீடு கட்டப்பட்டது. The house was built. இஸ் போடும்போது என்ன மீனிங் வந்துச்சு உங்களுக்கு? The house is builtங்கிற போது வீடு கட்டப்படுகிறதுன்னு வந்துச்சு. was builtனா கட்டப்பட்டது. இதை பேச்சு தமிழில் வீடு கட்டினாங்க அப்படின்னு சொல்லுவோம், யாருன்னு சொல்லாமல் சொல்கிறதுக்கு. நெக்ஸ்ட் பாஸ்ட் கண்டினியூஸ் பாசிவ், கடந்த காலத்தில் நடந்துட்டு இருந்த ஒரு செயல். இங்கே அதே தான், நீங்கள் ப்ரெசன்ட் கண்டினியூஸில் யூஸ் பண்ண மாதிரியே இங்கே பீயிங் ஆட் ஆகிடும். சப்ஜெக்ட் வாஸ் இல்லைனா வேர், அதுக்கப்புறம் பீயிங் போட்டுட்டு verb 3. வீடு கட்டப்பட்டு கொண்டிருந்தது, பாஸ்ட் டென்ஸ்க்கு போயிடுச்சு. The house was being built. இதை பேச்சு தமிழில் வீடு கட்டிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, பாஸ்டில் 3வது பாஸ்ட் பர்ஃபெக்ட், கடந்த கால வினைமுற்று. இதை பாசிவில் பார்க்க போகிறோம். சப்ஜெக்ட் had been, இது மட்டும்தாங்க வரும் இதில், பக்கத்தில் verb 3. The house had been built. வீடு கட்டப்பட்டிருந்தது. இதை பேச்சு தமிழில் வீடு கட்டியிருந்தாங்க. ஸோ சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் தான் வரும். நீங்கள் தயவு செஞ்சு கொஞ்சம் டைம் எடுத்து இந்த வீடியோவை ரிப்பீட்டடாக பாருங்கள், இல்லைன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கிறது கஷ்டமாயிடும். ஒருவேளை இப்போ புரிஞ்ச மாதிரி தெரிஞ்சாலும் திரும்பவும் உங்களுக்கு அதில் குழப்பங்கள் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ளீஸ் டேக் யுவர் ஓன் டைம் அண்ட் லேர்ன் இட் ப்ராப்பர்லி. ஓகே, ஸோ பாஸ்டில் 3 முடிச்சிட்டோம். இப்போ ஃப்யூச்சருக்கு வந்துடலாம். சிம்பிள் ஃப்யூச்சர் பாசிவ், நடக்க போகும் செயல். இதை பாசிவில் சொல்லும்போது வில் பி தாங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட். சப்ஜெக்ட் பக்கத்தில் வில் பி போட்டுட்டு அப்புறம் verb 3. The house will be built. வீடு கட்டப்படும். இதை பேச்சு தமிழில் வீடு கட்டுவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஃபியூச்சர் கண்டினியூஸ் பாசிவ், எதிர்காலத்தில் தொடர்ந்து நடக்க போகிற ஒரு செயல். இது நம்ம ரொம்ப ரேராக தான் பயன்படுத்துகிறோம், ஆனால் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறது முக்கியம்தான். சப்ஜெக்ட் வரும், வில் பி அப்படியே வரும், அதுக்கப்புறம் கண்டினியூஸ் ஃபார்முங்கிறதுனால பீயிங் சேர்த்துட்டு தான் verb 3க்கு போகணும். பாருங்க, வீடு கட்டப்பட்டு கொண்டிருக்கப்படும். The house will be being built. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இதை அதிகமாக பயன்படுத்த மாட்டோம். அதனால் நீங்கள் ரொம்ப இதை கேர் எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. பட் அந்த ஸ்ட்ரக்சரை நீங்கள் அட்லீஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. வேறு யாராவது ரேராக இதை பயன்படுத்தினா நீங்கள் குழம்ப வேண்டி இருக்காது. ஓகே, இப்போ பாசிவில் இன்னும் சில ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. அது என்னென்னா டு பி பயன்படுத்துறது. இஸ், வாஸ், ஆர், வேர், பக்கத்தில் டு பி யூஸ் பண்ணிவிட்டு verb 3 பயன்படுத்துகிறோம். ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். அது டெஸ்ட் பண்ணப்பட உள்ளது.
இட் இஸ் டு பி டெஸ்டட். பாருங்க, இஸ் வாஸ் ஆர் வேர்ல இஸ் பயன்படுத்தி இருக்கோம். இட் இஸ் டு பி டெஸ்டட், அது டெஸ்ட் பண்ணப்பட இருக்கு. இப்போ இஸ் எடுத்துட்டு நீங்க வாஸ் போட்டீங்கன்னா அது டெஸ்ட் பண்ணப்பட இருந்துச்சு. இட் வாஸ் டு பி டெஸ்டட். இப்போ நீங்கள் வேர்பெல்லாம் நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ இங்கே டெஸ்டட்னு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பதிலாக சென்ட்னு போட்டுக்கோங்க. அனுப்பப்பட இருந்துச்சு. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேர்ப்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணணும். பட் ஸ்ட்ரக்சர் வந்து நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா யூ கேன் சேஞ்ச் த வேர்ப்ஸ். டிஃப்ரெண்ட் வேர்ப்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இஸ் வாஸ் ஆர் வேர் பக்கத்தில் டு பி போடுறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹேஸ், ஹேவ், ஹேட், இதுக்கு 3 பக்கத்துலையும் டு பி போடுறது. அப்போ என்ன மீனிங் கிடைக்கும்? அது டெஸ்ட் பண்ணப்பட வேண்டி இருக்கு. இட் ஹேஸ் டு பி டெஸ்டட். இப்போ நீங்கள் ஹேஸ்க்கு பதிலாக ஹேடு போட்டிங்கன்னா அது டெஸ்ட் பண்ணப்பட வேண்டி இருந்துச்சுன்னு ஆகிடும். இட் had to be tested. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டெஸ்டடுங்கிற அந்த வேர்புக்கு பதிலாக நீங்கள் டிஃப்ரெண்ட் வேர்ப் யூஸ் பண்ணுங்கள். இட்டுங்கிறதுனால நம்ம இங்கே ஹேஸ் போட்டோம். இதே நீங்கள் ப்ளூரல் சப்ஜெக்ட் பயன்படுத்தினா ஹேவ் போட்டுக்கணும். அவ்வளோதான் வித்தியாசம். ஓகே, இன்னொரு பேசிவில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த பான் யூஸ் பண்ணுறதுங்க. இஸ் இல்லைன்னா வாஸ் கூட பான் யூஸ் பண்ணலாம். ஆர் வேர் கூட பான் யூஸ் பண்ணலாம். will be கூட born யூஸ் பண்ணலாம். சில எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. I was born, நான் பிறந்தேன். Babies are born, குழந்தைகள் பிறக்கிறார்கள். The baby will be born today, இன்று குழந்தை பிறக்கும். நிறைய பேருக்கு இந்த bornங்கிற வேர்பை யூஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் இந்த பேஜில் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். I was bornனா நான் பிறந்தேன்னு அர்த்தம். ஆர் பார்ன்னு போடும்போது பிறக்கிறார்கள். வில் பி பார்ன்னா பிறக்கும், பிறப்பார்கள், அந்த மாதிரி போகும். ஓகே, இப்போ பேசிவ்ல இன்னொரு ஸ்ட்ரக்சர் மாடல் ஆக்சிலரி வேர்ப்ஸை யூஸ் பண்ணி அதுக்கு பக்கத்தில் பி போட்டுக்கணும். அதுக்கப்புறம் வேர்பு 3 போடணும். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. அது டெஸ்ட் பண்ணப்பட முடியும். இட் கேன் பி டெஸ்டட். இதையே நீங்கள் நெகட்டிவாக மாற்றினீங்கன்னா இட் காண்ட் பி டெஸ்டட், அது டெஸ்ட் பண்ணப்பட முடியாது. ஸோ இப்படி நீங்கள் மாடல் ஆக்சிலரி வேர்ப்ஸ் கூட பி சேர்த்துக்கணும். பிறகு வேர்பு 3. இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. அது கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணப்பட வேண்டும். இட் ஷுட் பி டெஸ்டட். ஸோ கண்டிப்பாக இந்த விஷயம் செய்யப்படணும்னா ஷுட் பி போட்டுக்கலாம். இப்போ பாருங்க, மேபி யூஸ் பண்ணுறோம். அது ஒருவேளை டெஸ்ட் பண்ணப்படலாம். இட் மே பி டெஸ்டட். ஸோ இப்படி நீங்கள் மாடல் ஆக்சிலரி வேர்ப்ஸ் யூஸ் பண்ணுறது பழகிறது ரொம்ப முக்கியம். மேபிக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. அவங்க ஒருவேளை அடிக்கப்படலாம். யார் அடிப்பாங்க? யார் அடிப்பாங்கன்றதை நம்ம சொல்கிறது இல்லை. அதனால தான் பாசிவ் வாய்ஸை பயன்படுத்துகிறோம். they may be beaten. ஸோ இந்த மாதிரி ஆக்சிலரி வேர்ப்ஸை பயன்படுத்தி அதுக்கப்புறம் பி யூஸ் பண்ணி வேர்ப் 3 பயன்படுத்துறது ரொம்ப முக்கியம். இப்போ அடுத்த ஸ்ட்ரக்சருக்கு வரலாம். பீயிங் கூட வேர்ப் 3 நம்ம வேறு ஸ்ட்ரக்சர்லையும் பயன்படுத்துகிறோம். உங்களுக்கு அதிகமாக பயன்படுத்துகிற சில ஸ்ட்ரக்சர்ஸை நான் சொல்லி கொடுத்துட்றேன். அது இல்லாமல் உங்களுக்கு ரேராக தான் பயன்படுத்துவாங்க. இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். என்னை திட்டுறது எனக்கு பிடிக்காது. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ டோன்ட் லைக் பீயிங் ஸ்கோல்டட். ஏன் இங்கே பீயிங் ஸ்கோல்டன்ற பாசிவ் வாய்ஸை நம்ம யூஸ் பண்ண வேண்டி வருது? என்னை திட்டுறது எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லும்போது யார் திட்டுறதுங்கிறத நம்ம சொல்லலை. பொதுவாக என்னை திட்டுறது பிடிக்காதுன்னு சொல்கிறோம். அதனால் யாருங்கிற கேள்விக்கு பதில் இல்லாதனால இங்கே பாசிவ் பயன்படுத்தினாதான் சொல்ல முடியும். இதை நெகட்டிவில் சொன்னோம். இப்போ பாருங்கள், கீழே இன்னொரு எக்ஸாம்பிள். ஐ லைக் பீயிங் ட்ரீட்டட் ஃபேர்லி. என்னை நியாயமாக நடத்துறது எனக்கு பிடிக்கும். யார் உங்களை நியாயமாக நடத்தணும்? அந்த கேள்விக்கு இங்கே பதில் கிடையாது. அதனால தான் நம்ம பாசிவ் யூஸ் பண்ணுறோம். ஓகே,
இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. என்னை காத்திருக்க வைக்கிறது எனக்கு பிடிக்காது. ஐ டோன்ட் லைக் பீயிங் மேட் டு வெயிட். ஸோ இந்த மாதிரி நிறைய சென்டென்சஸ் நீங்கள் கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படின்னா எந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் அதிகமாக வருது? இந்த ஒரு 3 ஸ்ட்ரக்சரை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு உங்களுடைய ஸ்போக்கன்லேயும் சரி ரிட்டன்லேயும் காமனாக யூஸ் பண்ணுறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரிமெம்பர் பக்கத்தில் பீயிங் யூஸ் பண்ணுறது, ஹேட் பக்கத்தில் பீயிங் யூஸ் பண்ணுறது, ஏற்கனவே லைக் பக்கத்தில் யூஸ் பண்ணி நாம் பார்த்துட்டோம். அபவுட் பக்கத்தில் பீயிங் யூஸ் பண்ணுறது. ஐ ரிமெம்பர் பீயிங் பீட்டன். என்னை அடித்ததை எனக்கு ஞாபகம் இருக்குது. யார் அடித்தாங்க அதை நீங்கள் சொல்ல விரும்பலை, இல்லைன்னா தெரியல. ஐ ஹேட் பீயிங் ஆஸ்க்ட் unnecessary questions. தேவையில்லாத கேள்விகளை என்கிட்ட கேட்குறது எனக்கு வெறுப்பாக இருக்குது. யார் கேட்குறாங்க அதை நம்ம மென்ஷன் பண்ணலை, அதனால தான் பேசிவில் சொல்கிறோம். ஐ எம் ஹாப்பி அபவுட் பீயிங் அப்ரிஷியேட்டட். என்னை அப்ரிஷியேட் பண்ணுறது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. யார் அப்ரிஷியேட் பண்ணுறா அதை நம்ம மென்ஷன் பண்ணவே இல்லை. ஓகே, பேசிவில் உங்களுக்கு இன்னொன்று இருக்குது, கெட் பேசிவ். கெட் பேசிவில் 2 ஸ்ட்ரக்சரை நீங்கள் நல்லா கற்றுக்கணும். ஒன்று கெட் கூட அட்ஜெக்டிவ் பயன்படுத்துறது, இன்னொன்று கெட்டு கூட வேர்பு 3 பயன்படுத்துறது. ஓகே, ஃபர்ஸ்ட் வேர்பு 3க்கு போகலாம். கப்பு உடஞ்சிரும். த கப் வில் கெட் broken. இது ஒரு ஸ்டேட்மெண்ட். இங்கே ஸ்ட்ரக்சர் பாருங்கள், கெட்டு பக்கத்தில் broken வேர்பு 3 பயன்படுத்தியிருக்கோம். இந்த கப்பு உடஞ்சிருங்க, the cup will get broken. அப்படின்னா உடஞ்சிருச்சுன்னு எப்படி சொல்கிறது? கப் உடஞ்சிருச்சு. the cup got broken. பாருங்கள், கெட்டுக்கு பதிலாக காட் போட்டுட்டிங்கன்னா போதும். உடஞ்சிருச்சு. உடைக்கப்பட்டதுன்னு சொல்கிறது வேறங்க. இப்போ கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள், த கப் வாஸ் broken. அதை தான் நம்ம ஏற்கனவே பாஸ்ட் பேசிவில் பார்த்தோம். சிம்பிள் பாஸ்ட் பேசிவ். கப் உடைக்கப்பட்டது. யார் உடைச்சாங்க அதை நான் சொல்ல விரும்பலை, இல்லைன்னா எனக்கு தெரியாது. ஸோ உடைக்கப்பட்டதுன்னு சொன்னீங்கன்னா வாஸ் broken, உடஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா காட் broken. இந்த வித்தியாசத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிறது அவசியம். இப்போ அதே ஸ்ட்ரக்சரில் ஆர்டர் கொடுக்குறோம். உடைந்து விடு, கெட் broken. அடிக்கப்படு, கெட் beaten. இந்த மாதிரி சில நேரத்தில் ஆர்டர் கொடுக்க வேண்டி வரும். இப்போ உதாரணத்துக்கு வேக்சினேஷன் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறத கெட் வேக்சினேட்டட் அப்படின்னு சொல்லலாம். நீ போய் வேக்சினேஷன் எடுத்துக்கோ, ஒரு ஆர்டர் கொடுக்குறோம், கெட் வேக்சினேட்டட். இந்த மாதிரி கெட் வேர்பு 3 நீங்கள் ஆர்டர்லையும் பயன்படுத்தலாம். இப்போ கெட்டு கூட அட்ஜெக்டிவ்க்கு வரலாம். மேலே அந்த பேஜில் பாருங்கள், ஒயிட் ஸ்க்ரீனில் உங்களுக்கு நான் சில முக்கியமான அட்ஜெக்டிவ்ஸ் கொடுத்துருக்கேன், கெட்டு கூட பயன்படுத்துகிற அட்ஜெக்டிவ்ஸ். சில எக்ஸாம்பிள்ஸ் நான் கொடுக்க போகிறேன். மீதி இருக்கிற வேர்ட்ஸை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணணும். இப்போ அதில் ஒரு வேர்டு சிக் எடுத்துக்கலாம். எனக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. ஆயிடுச்சுன்னா பாஸ்ட் டென்ஸ், அதனால் கெட்டுக்கு பதிலாக காட் யூஸ் பண்ணுறோம். ஐ காட் சிக். எனக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சுங்க, ஐ காட் சிக். இப்போ அதை ஆர்டராக மாற்றுங்க, டோன்ட் கெட் சிக். உடம்பு சரியில்லாமல் ஆயிடாத, டோன்ட் கெட் சிக். இதை ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றுங்க, யூ வில் கெட் சிக். உனக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிடும். பாருங்கள் எவ்வளோ யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்ட்ரக்சர். இப்போ நான் சிக்கு மட்டும் பயன்படுத்தினேன். இப்போ இன்னொரு வேர்டு பயன்படுத்த போகிறேன், ஓல்டு. எனக்கு வயசாயிடுச்சு, ஐ காட் ஓல்டு. இதையே நீங்கள் டென்ஸ் மாற்றினீங்கன்னா கீழே இருக்கிற எக்ஸாம்பிள் பாருங்கள், ஷீ கெட்ஸ் ஓல்டு. அவளுக்கு வயசு ஆகிறது. கெட்ஸ்ன்னு வர்றதுனால ப்ரெசன்ட். இட் டிடன்ட் கெட் ஓல்டு. அது பழசாகலை, இல்லைனா அதுக்கு வயசாகலை. 2 அர்த்தத்துலையும் பயன்படுத்திக்கலாம். ஸோ தயவு செஞ்சு உங்கள் நோட்ஸ் எடுத்து மீதி இருக்கிற அட்ஜெக்டிவ்ஸ்க்கு இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஐக்கு பதிலாக சப்ஜெக்டை மாற்றுங்க, கெட்டு இல்லைனா காட் யூஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் அங்கே இருக்கிற அட்ஜெக்டிவே போட்டுட்டு என்ன மீனிங் தமிழில் வரும்னு ட்ரை பண்ணுங்கள். ஸோ மிஸ் பண்ணாமல் இதை செஞ்சீங்கன்னா டெஃபினெட்லி உங்களுடைய ஸ்போக்கனுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே,
இப்போ ஆக்டிவ் வாய்ஸ்க்கு வந்துடலாம். ஆக்டிவ் வாய்ஸ் ஒன்றும் இல்லைங்க, டே 1ல் நான் உங்களுக்கு எல்லா டென்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லைங்களா, அது எல்லாமே ஆக்டிவ் வாய்ஸ் தான். ஏன்? ஒரு செயலை யார் செஞ்சாங்கன்னு நீங்கள் சொல்கிறதுனால, அவங்கள முக்கியப்படுத்தி சொல்கிறதுனால ஆக்டிவ் வாய்ஸில் சிம்பிளாக சொல்லிக்கலாம். இப்போ பாருங்கள், அதே எக்ஸாம்பிள், ஒரு மெயில் அனுப்பியிருக்காங்கன்னு நம்ம சொன்னோம், யாருன்னு சொல்லலை பேசிவ் வாய்ஸில். இப்போ ஆக்டிவ் வாய்ஸில் அவள் ஒரு மெயில் அனுப்பியிருக்கா. யார் அனுப்பியிருக்கா? இந்த செயலை செஞ்சது யாரு? அவள். அவள்னு நம்ம சொல்லிட்டோம், அதனால் நமக்கு பேசிவ் வாய்ஸ் தேவையில்லை. she has sent a mail. இது நமக்கு ஏற்கனவே நம்ம டே 1ல் பார்த்த ஸ்ட்ரக்சர் தான். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், சப்ஜெக்ட் வரும், has இல்லைனா have வரும், verb 3 வந்துடும். ஓகே, இப்போ பாருங்க, அவ ஒரு மெயில் அனுப்பியிருக்கா. ஆக்டிவ் வாய்ஸில் நம்ம பார்த்தோம். ஒரு மெயில் அனுப்பப்பட்டு இருக்கிறது. இப்போ நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறேன். இப்போ இதை பேசிவ் வாய்ஸாக ஆக்டிவ் வாய்ஸில் சொல்லணுமா? யார் அனுப்புனான்னு இந்த சென்டென்ஸில் இருக்கா? யாருங்கிறது முக்கியம் இல்லாமல் இருக்கலாம், இல்லைனா யாருன்னு நீங்கள் சொல்ல விரும்பாமல் இருக்கலாம். அதனால் ஒரு மெயில் அனுப்பப்பட்டு இருக்கிறது யாருன்னு நீங்கள் சொல்லாமல் சொல்கிறீங்க. ஸோ கண்டிப்பாக பேசிவ் வாய்ஸில் தான் சொல்லி ஆகணும். A mail has been sent. ஓகே, ஸோ ஒவ்வொரு வீடியோலையும் வாட், ஹவ் இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு வேர் நான் டீச் பண்ண போகிறேன். 2 ஸ்ட்ரக்சர் தான் இருக்குது இதில். ஒன்று வேர் டு, இன்னொன்று வேர் பக்கத்தில் சப்ஜெக்ட் வேர்ப் யூஸ் பண்ணுறது. ஓகே, வேர் டு வச்சு கொஸ்டின் நீங்கள் கேட்கலாம். எங்கே வைக்கிறது? வேர் டு கீப், வேர் டு கோ எங்கே போகிறது, வேர் டு ஸ்டே எங்கே தங்குறது. இந்த மாதிரி நிறைய சென்டென்சஸ் நீங்கள் மேக் பண்ணுங்கள். இப்போ அதையே ஒரு கொஸ்டினாக மாத்திரம். அதை எங்கே வைக்கிறதுன்னு அவனுக்கு தெரியுமா? டஸ் he know where to keep it? இதையே ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றுங்க. அதை எங்கே வைக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். I tell you where to keep it. இது ஆர்டராக மாத்திரம். அதை எங்கே வைக்கிறதுன்னு சொல்லு. Tell me where to keep it. ஸோ எந்த ஒரு சென்டென்ஸையும் நீங்கள் ஸ்டேட்மெண்ட், கொஸ்டின், ஆர்டர் இது 3லையும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ அடுத்த ஸ்ட்ரக்சருக்கு போயிடலாம். வேர் கூட சப்ஜெக்ட் வேர்ப். நான் எங்கே வைக்கிறேன்னு பாரு. See where I keep it. பாருங்க, வேர் பக்கத்தில் ஐ சப்ஜெக்ட் வந்துருச்சு, கீப் வேர்ப் வந்துருச்சு. See where I keep it. நான் எங்கே வைக்கிறேன்னு பாரு. சிம்பிள் ப்ரெசண்ட்டில் இருக்கு, ஆர்டரில் இருக்கு. நான் எங்கே வச்சேன்னு பாத்தியா? கொஸ்டினாக மாற்றிட்டோம். டிட் யூ see? டிட் யூ சீனா பாத்தியா? வேர் ஐ kept it. நான் எங்கே வச்சேன்னு நீ பாத்தியா? ஸோ கீப்புக்கு பதிலாக kept யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்? பாஸ்ட் டென்ஸாக இருக்கிறதுனால. நான் எங்கே வச்சேன்னு நீ எப்படி பார்த்த? WH கொஸ்டின். ஹவு டிட் யூ see where I kept it? ஸோ நீங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சரில் மாற்றுங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்னது போல் என்னுடைய சேனலில் இருக்கிற 350+ வீடியோஸ் PDF ஃபார்மேட், MP3, MP4 ஃபார்மேட்டில் சில வீடியோஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. அட் அ லோ ப்ரைஸ் அதை நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ இன்ட்ரெஸ்டட் ஒன்ஸ் என்னுடைய கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். 89039214885. Thank you for watching.